இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 4 எடுக்கப்பட்ட ஒருவரி வினாக்கள் பற்றி பார்ப்போம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை. மூதுரையை எழுதியவர் ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்பதன் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. துன்பம் வெல்லும் கல்வி என்ற பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் துன்பம் வெல்லும் கல்வி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என போற்றப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என பாராட்டியவர் பெரியார். இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் காமராஜர். காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காண்டி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். மாணவர்களுக்கு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் புதிதாக தொடங்கியவர் காமராஜர். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியவர் காமராஜர். மதுரை பல்கலைக்கழகத்தின் பெயர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். காமராஜருக்கு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976. காமராஜர் வாழ்ந்த இல்லங்கள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. அது அமைந்துள்ள இடம் சென்னை விருதுநகர். காமராசரின் சிலை அமைந்துள்ள இடம் சென்னை மெரினா கடற்கரை. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தின் பெயர் காமராசர். காமராஜருடைய மணிமண்டபம் உள்ள இடம் கன்னியாகுமரி. திறக்கப்பட்ட ஆண்டு 2/10/2000. நூலகங்களின் வகைகள்: மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் அடுக்குகளின் எண்ணிக்கை 8. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. அண்ணா நூலகத்தின் 8 தளங்கள்: தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா. 8ஆம் தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா. அரங்கநாதன். இந்திய நூலக அறிவியலின் தந்தை ரா. அரங்கநாதன். நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியது தமிழ்நாடு. நூலகத்தில் படித்து உயர்நிலையை அடைந்தவர்கள் அண்ணா, நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்து இணை எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை? ஆயுத எழுத்து. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. கலைச்சொற்கள்: குறுந்தகடு, காம்பேக்ட் டிஸ்க்,